காலையிலேயே செம ஹரிபரியாக கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான். பாப்பாவுக்கு ஒரு சின்ன வேண்டுதல், பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணியோட தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் திருவேற்காடு தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்பாரா விதமாக மாங்காட்டு அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். காஞ்சி காமாட்சி அம்மன் தான் எனக்கு தெரியும். ஆனால் மாங்காட்டில் ஒரு காஞ்சி காமாட்சி அம்மன் இருக்காங்கன்றது இப்போ தான் தெரியும். பல நூற்றாண்டுகள் பழமையான கோவிலாக இது. ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில். வெள்ளி செவ்வாயில் ரொம்ப ஜனம் அதிகமாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்க, அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் போயிட்டு கல்யாணம் ஆகுமா 6 வாரம் நம்ம எலுமிச்சை மாலை இல்லை ஏதோ பிரசாதம் 6 வாரம் முடியும் போது பிரசாத நைவேத்தியம் கொடுத்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில். இதை முடிச்சுட்டு சரி திருவேற்காடு போகலான்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் குன்றத்தூர் குமரன் கோவில் கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கும் நான் போனதில்லை, அந்த கோவிலும் போனது கிடையாது. அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அம்மாவால் சுத்தமாக முடியல. அவங்க ஹார்ட் பேஷண்ட்டு. அவங்க எங்கேயும் அதிக தூரம் நடக்கக்கூடாது, பஸ் ட்ராவல் இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் காரில் தான் போனோம். ட்ராவல் பிரச்சனை இல்லை, பட் அந்த முருகன் மலை ஏற முடியல. ஆனால் இருந்தும் அவங்களால ஒரு ஸ்டெப்பாக ஏறி வந்தாங்க. ரொம்ப முடியாத கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, போய் நீ உட்காரு, ஏன்னா பின்னால் தள்ளுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி போய் உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் நான் மலை ஏறிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க, நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் பின்னாலே ஏறி வந்துட்டாங்க. எங்கே விழுந்துருவாங்கன்ட்டு கொஞ்சம் பயத்தில் மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டு கொஞ்சம் ஒரு சும்மா பிடிச்சிட்டு தான் வந்தேன். அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. நான் என்ன வயசானவளா அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அதனால் அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேலே கூட்டிகிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வர வழியில் தான் அவங்க போக வச்சு நான் சாமியை பார்க்க வச்சோம். அதுக்கப்புறம் நேராக திருவேற்காடு தாங்க. திருவேற்காட்டில் போய் பொங்கல் வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு காலியாக தான் இருந்தாங்க. ஆல்ட்ரு பண்ணுறாங்க போல்.